நம்ம உடம்புக்கு சில குறிப்பிட்ட சத்துக்கள்லாம் தினமும் தேவைப்படும். விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், அயன் இந்த மாதிரி சத்துக்களுக்காக ஒவ்வொன்றா தேடி பிடிச்சு நீங்க சாப்பிடாம இது எல்லாமே ஒரு சேர இருக்கக்கூடியதுதான் பேரிச்சம்பழம். கட்டாயம் தினமும் சாப்பிட வேண்டிய பொருட்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒண்ணு டயட்ரி ஃபைபர். முதல்ல இதுல இருக்கக்கூடிய சாலிபிள் ஃபைபர், இது செரிமானமாகக்கூடிய ஃபைபர். இது உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களை குடல் உறிஞ்ச உதவக்கூடியது, செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடியது. அடுத்ததா இந்த பேரிச்சம்பழத்துல இருக்கக்கூடியது இன்சாலிபிள் ஃபைபர். இது ஒரு செரிமானமாகாத ஃபைபர். இது உணவுல இருக்கும்போது குடல் முழுவதும் இது செரிமானமாகாம டிராவல் பண்ணும். இது மலம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. மலத்துல சரியான அளவுல நீர் இருக்கிற மாதிரி இது பார்த்துக்கும். ஸோ நீங்க பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராது, உடலுக்கு தேவையான சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். அதே நேரம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும். பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கு 3ல இருந்து 5 வரைக்கும் தினமும் கொடுக்கலாம். பெரியவங்களா இருந்தீங்கன்னா 5ல இருந்து அதிகபட்சம் 7 வரைக்கும் சாப்பிடலாம். அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது, அது நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். நல்லதுன்னு நினைச்சு தரமில்லாத பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது அதுவும் நம்ம உடம்புக்கு தீமையை தான் உண்டு பண்ணும். சில பேரிச்சம்பழங்கள்ல ஷைனிங்கா தெரியறதுக்கு பெட்ரோலியம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சல்ஃபேட் யூஸ் பண்றாங்க. இதனால பழம் கெட்டு போகாம பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். சிலர் இன்னும் டேஸ்ட் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சுகர் சிரப்லாம் சேர்க்கிறாங்க. இது எல்லாமே உடலுக்கு தீமையை தான் கொண்டு வந்து சேர்க்கும். அதே நேரம் பேரிச்சம்பழத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதுனால அதனுடைய தரத்தை கண்டுபிடிச்சு வாங்குறதும் கொஞ்சம் கடினமான விஷயம்தான். எந்தவித கலப்படமும் இல்லாம சுத்தமான பேரிச்சம்பழங்களை வாங்கி நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். வெளியில சொல்ல முடியாம மலச்சிக்கல் பிரச்சனைகள்ல பல பேர் இருக்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்.